மலேசியர்களுக்கு ஒருமைப்பாட்டு வணக்கம். ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக உங்களுடன் நான் கோகிலவாணி கிருஷ்ணன். இன்றைய தலைப்புச் செய்திகள். பாத்தாங்கலி நிலச்சரிவு, 18 பேர் பலி, தேடி மீட்கும் பணிகள் தீவிரம். ஒருமைப்பாட்டு அரசுக்கு ஆதரவளிக்கும் 5 முதன்மை கூட்டணிகள் கையெழுத்து, அரசியல் நிலைத்தன்மையை உறுதி செய்தது. அந்நிய தொழிலாளர்கள் பற்றாக்குறைக்கு உரிய தீர்வு ஆராயப்படும், மனிதவள அமைச்சர் உறுதி. மண் சரிவுக்கு உள்ளான ஸ்லாங்கூர் பாத்தாங்கலி ஃபாதர்ஸ் ஆர்கானிக் ஃபார்ம் முகாமிடும் தளத்தில் காணப்படும் சோக காட்சி அது. அதில் இதுவரையில் 18 பேர் உயிர் இழந்துள்ளனர். 15 பேரின் நிலை இன்னும் தெரியவில்லை. அதிகாலை மணி 5:40 முதலே உயிர் இழந்தவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்யோன் இஸ்மாயில் தெரிவித்தார். 15 அரசாங்க அமைப்புகளை சேர்ந்த 363 பாதுகாப்பு படையினர் 6 மோப்ப நாய்களின் துணையோடு காணாமல் போனவர்களை தேடி மீட்கும் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனை தவிர்த்து அப்பணிகளுக்கு உதவ பொது நடவடிக்கை படையின் மத்திய தளபத்தியத்தைச் சேர்ந்த 30 அதிகாரிகளையும் களமிறக்குமாறு தேசிய போலீஸ் தலைவர் தன்ஸ்ரீ ஆக்ரில் சனி அப்துல்லா சானிக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார். சம்பந்தப்பட்ட முகாமிடும் தளத்தில் 94 பேர் தங்கியிருந்தது வருகையாளர் பதிவு புத்தகத்தின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டதாக நிகழ்விடத்தில் செய்தியாளர்களை சந்தித்த டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்யோன் கூறினார். இவ்வேளையில் அறிவிக்கும் வரையில் மண் சரிவு ஏற்பட்ட பகுதியின் அருகே இயங்கும் முகாமிடும் தளங்கள் மற்றும் நீர் கேளிக்கை பகுதிகளை மூட உத்தரவிடுமாறு ஹுலு ஸ்லாங்கூர் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் சுஃபியான் அப்துல்லாவை பணித்திருப்பதாக டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்யோன் தெரிவித்தார். பொதுமக்களை அப்பகுதிக்கு செல்வதை தவிர்க்குமாறு அவர் கேட்டுக் கொண்டார். இதனிடையே பேரிடர் நிகழ்ந்த பகுதியில் கனரக வாகனங்களை கொண்டு மண் மற்றும் பாறைகளை அகற்றும் பணிகளை பாதுகாப்பு படையினர் மேற்கொண்டு வருவது கண்டறியப்பட்டுள்ளது. மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டிருப்பதால் பாத்தாங்கலியிலிருந்து கந்திங் மலைக்கு செல்லும் பாதை அனைத்து வாகனங்களுக்கும் மூடப்பட்டுள்ளது. இதனிடையே பாத்தாங்கலியையும் கந்திங்கையும் இணைக்கும் B66 சாலையின் மேற்பரப்பில் இதுவரை எந்தவொரு விரிசலும் அடையாளம் காணப்படவில்லை. அப்பகுதியில் ஏறத்தாழ 300 மீட்டர் அகலத்தில் 70 மீட்டர் உயரத்துக்கு நிலம் சரிந்திருப்பதை பொதுப்பணி அமைச்சர் டத்துஸ்ரீ அலெக்சாண்டர் நந்தாலிங்கி தெரிவித்தார். 5 மீட்டர் நீளமுடைய B66 வழித்தடம் ஸ்லாங்கூர் பொதுப்பணித்துறையின் நிர்வாகத்தின் கீழ் உட்பட்டது. நிலச்சரிவில் அகப்பட்டவர்களை தேடி மீட்கும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வரும் அதேவேளை சம்பவம் நிகழ்ந்ததற்கான துல்லிய காரணத்தை கண்டறியும் பணியில் பொதுப்பணித்துறையின் தடயவியல் பிரிவினர் ஈடுபட்டுள்ளனர். பெறப்படும் ஒதுக்கீடுகளின்படி அச்சாலையை மறுசீரமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்படும் என டத்துஸ்ரீ நந்தாலிங்கி குறிப்பிட்டார். இதனிடையே பாத்தாங்கலி ஃபாதர் ஆர்கானிக் ஃபார்ம் முகாமிடும் தளத்தை 450 கனமீட்டர் மண் சரிந்து ஒரேடியாக மூடியது தொடக்கக்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. அந்த நிலச்சரிவுக்கு காரணமான மலைச்சாரல் பகுதியில் மண் பிடிமானமின்றி இருந்ததால் அப்பேரிடர் நிகழ்ந்ததாக இயற்கை வள சுற்றுச்சூழல் பருவநிலை மாற்ற அமைச்சர் நிக் நஸ்மி நிகமார் தெரிவித்தார். புவிசார் ரீதியில் நடந்த அப்பேரிடரை அடுத்து ஆபத்து மிக்க பகுதிகளில் எந்தவொரு நடவடிக்கையையும் மேற்கொள்ள வேண்டாம் என மக்களுக்கு அவர் அறிவுறுத்தினார்.
நிலச்சரிவினால் புதையுண்ட முகாமிடும் பகுதி அதற்கான அனுமதியை கொண்டிருக்கவில்லை. அதன் நடத்துனருக்கு இயற்கை விவசாயம் மேற்கொள்ள மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறதே ஒழிய உலுஸ்லாங்கோர் மாநகராட்சியிடம் முகாமிடுவதற்காக அவர் விண்ணப்பிக்கவில்லை எனும் தகவலை ஊராட்சி மன்றம் மற்றும் மேம்பாட்டு அமைச்சர் ngா கோ மிங் வெளியிட்டிருக்கிறார். இதுபோன்ற ஆபத்து நிறைந்த பகுதிகளில் முகாமிடும் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் முன்னர் கனிமவள மற்றும் புவி அறிவியல் துறையின் ஆலோசனையை கேட்டறிவது அவசியம். அதனை மீறும் தரப்பினர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் எச்சரித்தார். முன்னதாக நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியை நேரில் சென்று பார்வையிட்ட ngா கோ மிங் செய்தியாளர்களிடம் பேசினார். பேரிடர் பகுதியில் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் தேடி மீட்கும் குழுவினருக்கு உணவுகள் மற்றும் தன்னார்வல சேவையை வழங்க உள்நாட்டு வாணிக வாழ்க்கை செலவின அமைச்சு முன்வந்துள்ளது. இன்னமும் அங்கு சிக்கிக் கொண்டிருப்போரை மீட்கும் பணிகளை துரிதப்படுத்த இந்த உதவிகள் துணை புரியும் என அதன் அமைச்சர் டத்துஸ்ரீ சலாவுடின் அயூப் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த உதவிகள் உடனடியாக வழங்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நள்ளிரவில் ஏற்பட்ட மண் சரிவின் போது ஏறக்குறைய 100 பேர் அங்கு தங்கியிருந்ததாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது. இந்நிலையில் பாதுகாப்பு படையினர் தேடி மீட்கும் நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டுள்ளனர். மீட்புக் குழுவினர் தங்களின் பணிகளை செவ்வனே நிறைவேற்றவும் சிக்கிக் கொண்டிருப்பவர்களை விரைவில் பாதுகாப்புடன் மீட்கப்பட வேண்டும் எனவும் இறைவனிடம் பிரார்த்திப்பதாக டத்துஸ்ரீ சலாஹுடின் அயூப் கூறினார். இவ்வேளையில் நெஞ்சை உலுக்கும் அச்சம்பவம் குறித்த தகவல்களை சேகரிக்க உள்ளூர் செய்தியாளர்கள் மட்டுமல்ல, அந்நிய நாட்டு செய்தியாளர்களும் அங்கு கூடியிருக்கின்றனர். மலேசியர்களின் ஒட்டுமொத்த கவனத்தையும் ஈர்த்துள்ள அந்த துயரச் சம்பவம் குறித்த ஆக கடைசி நிலவரங்களை நமக்கு வழங்குகிறார் கள செய்தியாளர் ரவீன் சண்முகம். நன்றி கோகிலவாணி. ஜாலான் கந்திங் பத்தாங்காலிக்கு அருகே ஃபாதர்ஸ் ஆர்கானிக் ஃபார்ம் முகாமிடும் பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவு குறித்த நேரடி நிலவரங்களை தற்பொழுது உங்களுக்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிக்கு செல்ல காவல் படை 3 சாலை தடுப்பு நடவடிக்கையை தற்பொழுது மேற்கொண்டிருக்கின்றது. பாதுகாப்பு காரணம் கருதி ஆர்டிஎம் குழுவினர் சம்பந்தப்பட்ட நிலச்சரிவு பகுதிக்கு செல்வதற்கான அனுமதி காலை தொடங்கி மறுக்கப்பட்டிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆக உள்ளே தற்போதைய நிலவரங்கள் எப்படி இருக்கின்றன, எந்த மாதிரி துயர் துடைப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பதற்கான விவரங்களை திரட்ட ஊடகவியலாளர்கள் சற்று சிரமத்தை எதிர்நோக்குகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதோடு பாதிக்கப்பட்ட குடும்ப உறுப்பினர்களும் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிக்கு வருவதற்கான அனுமதியும் மறுக்கப்பட்டிருக்கின்றது. இங்கிருந்து நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிக்கு செல்வதற்கு சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் இருக்கின்றது. தற்பொழுது இரவு வேளையாக இருந்தாலும் கூட காணாமல் போனவர்களை தேடி மீட்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மழை பெய்ய தொடங்கியுள்ளது. இது மேலும் தேடி மீட்கும் பணிகளை கொஞ்சம் தாமதமாக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதோடு சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இரவு 7 மணி நிலவரப்படி 21ஆக அதிகரித்திருக்கின்றது. 5 குழந்தைகள், 12 பெண்கள், 4 ஆண்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுவரை 94 பேர் மீட்கப்பட்டுள்ள வேளையில் 12 பேர் இன்னமும் காணவில்லை என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. சற்று முன்னர் துணை பிரதமர் டத்துஸ்ரீ அஹ்மத் ஜஹீர் அமீடி நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிக்கு நேரடியாக வந்து பார்வையிட்டிருந்தார். இதற்கிடையில் இன்னும் சிறிது நேரத்தில் இரவு 9:15க்கு பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இங்கே வருவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதோடு தேசிய காவல் படை தலைவர் தான் ஸ்ரீ அக்ரில் சானி அப்துல்லா சானி இன்னும் சிறிது நேரத்தில் இங்கே வருவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆக அவை தான் தற்போதைய நிலவரங்கள். மீண்டும் உங்களை நாங்கள் அங்காசாபுரிக்கு அனுப்பி வைக்கிறோம். நன்றி கோகிலவாணி. ஆன்மீக தகவல்களுக்கு நன்றி ரவி. ஒருமைப்பாட்டு அரசாங்கத்துக்கு ஆதரவளிக்கும் ஒப்பந்தத்தில் 5 முதன்மை கூட்டணிகளான பக்கத்தான் ஹரப்பான், பரிசான் நேஷனல், ஜிபிஎஸ், ஜிஆர்எஸ், வாரிசான் ஆகியவை கையெழுத்திட்டன. 15ஆம் பொதுத் தேர்தலுக்கு பின் நாட்டில் நிலவிய அரசியல் நெருக்கடிகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் பொருட்டு அந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டது. ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தின் கீழுள்ள கூட்டணிகளுக்கு இடையிலான அந்த ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் அவற்றின் ஒவ்வொரு பொதுச் செயலாளரும் கையெழுத்திட்டனர். அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகுவதை பிரதமரும் பக்கத்தான் தலைவருமான டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், தேசிய முன்னணி தலைவர் டத்துஸ்ரீ அஹ்மத் ஜஹீர் அமிடி, ஜிபிஎஸ் தலைவர் தன்ஸ்ரீ அபாங் ஜோஹாரி அபாங் ஒபேங், ஜிஆர்எஸ் தலைவர் டத்துஸ்ரீ ஹஜி ஜீனோர், வாரிசான் தலைவர் டத்துஸ்ரீ ஷஃபி அப்டால் ஆகியோர் பார்வையிட்டனர். டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமைத்துவத்தின்
ஒப்பந்தத்தின் மீது ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் நம்பிக்கை கொண்டுள்ளன என்பதை புலப்படுத்துவதே அந்த ஒப்பந்தத்தின் நோக்கமாகும். நாட்டின் 10ஆம் பிரதமராக டத்துஸ்ரீ அன்வாரின் பதவியை செல்லுபடியாக்கும் பொருட்டு வரும் திங்கட்கிழமை தொடங்கும் 15ஆம் தவணைக்கான முதல் நாடாளுமன்ற கூட்டத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளது. அன்றைய நாளில் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பதவியேற்பு நிகழ்ச்சியும் நடைபெறும். இவ்வேளையில் கூட்டணிகளுக்கு இடையே கையெழுத்தான இந்த ஒத்துழைப்பு ஒப்பந்தம் நாட்டின் அரசியல் வளர்ச்சியில் பொருள் பொதிந்த வரலாறாக அமைந்திருப்பதாக பிரதமர் புகழாரம் சூட்டினார். நாட்டை முன்னேற்றுவது, அரசியல் நிலைத்தன்மையை உறுதி செய்வது, அதன் வழி வளர்ச்சி கண்ட நாடாக மலேசியாவை உருமாற்றுவது எனும் தெளிவான இலக்குடன் ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தின் கீழுள்ள அரசியல் கட்சிகள் அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டு இருப்பதாக அவர் கூறினார். கூட்டணிகளின் ஆதரவு இன்றி நாட்டின் பொருளாதார வளர்ச்சியையும் நல்லாட்சியை உறுதிப்படுத்துவது கடினம். நாட்டை முன்னேற்றுவதில் 5 முதன்மை கூட்டணிகளும் ஒருமித்த கொள்கையை கொண்டிருப்பதை இந்த ஒப்பந்தம் பறைசாற்றுவதாக டத்துஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். அத்தியாவசிய தேவைகளாக உருமாறி வரும் இணைய மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகளுக்கான கட்டணம் முதலியவை கவனத்தில் கொள்ளப்படுகின்றன. அதனையொட்டி விரைவில் நற்செய்தி ஒன்றை அறிவிக்கப் போவதாக தொடர்பு இலக்கவியல் அமைச்சர் ஃபாமி ஃபாசில் சொன்னார். இன்னும் சில தினங்களில் கொண்டாடப்படவிருக்கும் கிறிஸ்துமஸ் தினத்தையொட்டி வெளியிடப்படும் அந்த சிறப்பு அறிவிப்பு மக்களின், குறிப்பாக B40 மற்றும் M40 தரப்பினரின் வாழ்க்கை செலவினத்தை குறைக்க உதவும் என அமைச்சர் உத்தரவாதம் அளித்தார். தொலைத்தொடர்பு சேவையின் கட்டணம் மற்றும் தரம் தொடர்பில் அவ்வப்போது சமூக ஊடகங்களின் வாயிலாக தம்மிடம் கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்றன. அதற்கு செவிசாய்க்கும் விதமாக நன்மை பயக்கும் அந்த அறிவிப்பை மேற்கொள்ளவிருப்பதாக ஃபாமி ஃபட்சில் குறிப்பிட்டார். மலேசியா இந்தியாவிலிருந்து கோழி முட்டைகளை இறக்குமதி செய்துள்ளது. நாட்டில் அண்மைய சில மாதங்களாக நிலவி வரும் முட்டை தட்டுப்பாட்டை களையும் பொருட்டு அந்நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சு தெரிவித்தது. ஆயினும் வெளிநாடுகளிலிருந்து முட்டைகளை தருவிக்க வழங்கப்பட்ட அனுமதி தற்காலிகமானதே. சந்தையில் முட்டை கையிருப்பு இயல்பு நிலைக்கு திரும்பும் பட்சத்தில் அதனை இறக்குமதி செய்வதற்கான தேவை குறித்து மீளாய்வு செய்யப்படும். இறக்குமதி செய்யப்பட்ட முட்டைகள் பாதுகாப்பானதாகவும் சுகாதாரமானதாகவும் ஹலால் தன்மையை கொண்டிருக்கும் அதேவேளை எவ்வித நோய் பாதிப்புகளில் இருந்தும் விடுபட்டுள்ளதை உறுதி செய்ய PCR சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. நிர்ணயிக்கப்பட்ட அனைத்து நடைமுறைகளுக்கும் உட்பட்டு அவை இறக்குமதி செய்யப்பட்டதாக அமைச்சு குறிப்பிட்டது. பணவீக்கம், அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றம் என மக்கள் எதிர்நோக்கி வரும் பொருளாதார சிக்கலை களைய ஒருமைப்பாட்டு அரசாங்கம் குடியிருப்புகளுக்கான நடப்பு மின் கட்டண விகிதம் நிலைநிறுத்தப்படும் என அறிவித்திருந்தது. அதுகுறித்து மக்களின் பார்வை என்ன கண்டறிவோம். மக்களுக்கு சுமையை ஏற்படுத்தும் வாழ்க்கை செலவினங்களுள் மின்சார கட்டணமும் ஒன்றாக கருதப்படுகிறது. நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் செலவுகளை சமாளிப்பதில் மக்கள் சிக்கலை எதிர்நோக்கி வரும் இக்காலகட்டத்தில் அவர்களின் சுமையை சற்றே குறைக்கும் விதமாக மின்சார கட்டணம் நிலைநிறுத்தப்படுவது வரவேற்கத்தக்கது என மக்கள் கூறுகின்றனர். இந்த விஷயம் வந்தது ரொம்ப ரொம்ப நல்ல சந்தோஷமான விஷயம். எல்லா பில்லும் கட்டுற வாய்ப்பு இருக்கும் போது இந்த கரண்ட் பில்லையும் நம்ம வீட்டுக்குள்ள செலவு, அப்போ அது கொஞ்சம் இறங்குனா நம்ம எல்லாத்துக்கும் சுமையை குறைஞ்ச மாதிரியும் இருக்கும். ஜாமான் விலையெல்லாம் ஏறிடுச்சின்னு நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். நம்மளுக்கு செலவு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரியும் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இவர் அந்த ப்ரைஸு எனக்கு தெரிஞ்ச சந்தோஷமாக இருக்குது. பட்ஜெட் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்கும். இன்க்ரீஸ் பண்ணாது நல்லது தான். அதே ரேட்டில் ஓடுறது வெரி குட் தான். அது ஃபீல் பெட்டர். இல்லைன்னா இன்னும் பர்டனாக இருக்கும். நல்லது தான், அந்த மாதிரி செஞ்சால் நல்லது தான் நினைக்கிறேன். இப்போ நம்ம பிரதமர் சொல்லிட்டாருன்னு சொல்லி அதுக்குன்னு கரண்ட் பில்லை நம்மளும் இது பண்ணணும், ரொம்ப இது பண்ணக்கூடாது, கணக்காக பாய்க்கணும். நல்ல திட்டம் தான், அது வரவே இருக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக அது ஒரு பர்டனாக தான் இருக்கும். எனக்கு மந்த்லி அதுவும் ஒரு கமிட்மெண்ட். எவ்ரி மந்த் நம்ம டெஃபினெட்லி அதெல்லாம் நம்ம கட்டி தான் ஆகணும். ஆஃப்கோர்ஸ் கரண்ட் பில்லு சரி, ஃபோன் பில்லு, மெத்தட் அத்தியாவசிய தேவை இதெல்லாம். ஸோ அந்த திட்டம் கொண்டு வர்றது அது வரவேற்க வேண்டிய விஷயம்தான். நல்ல விஷயம்தான். அது குறைச்சிக்கணும், எவ்வளோ குறைக்க முடியுமோ குறைச்சிக்கலாம். எந்த இடத்துல கரண்ட் பாய்க்கணுமோ அங்கே பாய்க்கணும். எங்கே லைட்லாம் எங்கே ஆஃப் பண்ணணுமோ அங்கே ஆஃப் பண்ணிட்டா ப்ராப்ளம் இல்லை. ஸோ கரண்ட் சேவ் பண்ணலாம். என்னை பொறுத்தவரை எலக்ட்ரிக்கல் பில் ஏறனா நல்லது.
பட் ஏறாமல் இருக்க நம்மளும் பார்த்துக்கணும். ஸோ ட்ரை டு யூஸ் எனர்ஜி சேவிங் எக்யூப்மெண்ட்ஸ்லாம். ஸோ நார்மலி எலக்ட்ரிசிட்டி ரொம்ப யூஸ் பண்ணுறது வந்து ஏர்கான் அண்ட் ஃப்ரிட்ஜ். ஸோ இது 2 மெயின்டைன் பண்ணிச்சுன்னா அந்த ஷுட் பி ஓகே. டெஃபினெட்லி சிஸ்டர். ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து விலைவாசிலாம் ஏறி போய் கிடக்குது. அதனால எல்லாத்தையும் கட் காஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்லுவேன். கட் காஸ்ட் பண்ணுறது இஸ் பெட்டர்லாம். Anything good for the people is always appreciated. Should be able to control because indirectly it will affect us again, right? So தேவையில்லாதப்போ you should not waste not only electricity, any energy, water, electricity, anything also, fire, anything also. If you don't need it, don't use it. You're trying to do something good for the environment by doing that, not only for your money wise, even for the environment it's good. When you don't need it, just switch off. மக்களின் நலனுக்காக அரசாங்கம் முன்னெடுத்திருக்கும் இத்திட்டம் வரவேற்கத்தக்கது என்றாலும் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு செலவுகளை கட்டுப்படுத்துவது மக்கள் ஒவ்வொருவரின் கடமையும் கூட. மனிதவள அமைச்சை சார்ந்த விவகாரங்களுக்கு தீர்வு காண முக்கிய கவனம் செலுத்தப்படும். அந்த உறுதியை வழங்கியுள்ளார் அதன் அமைச்சர் வி சிவகுமார். தொடக்கமாக அந்நிய தொழிலாளர்கள் பற்றாக்குறை சிக்கலை தீர்க்க சில முன்னெடுப்புகளை கையில் எடுத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். தேவைக்கு மீறி அந்நிய தொழிலாளர்கள் நாட்டுக்குள் தருவிக்கப்படுவது தவிர்க்கப்பட வேண்டும். அதே வேளையில் அந்நிய தொழிலாளர்கள் வரவால் உள்ளூர் வாசிகளின் வருமானமும் பாதிக்கப்படக்கூடாது. அவ்விஷயத்தில் தாம் தீவிரமாக இருப்பதாக சிவகுமார் கூறினார். இதுக்கு வந்து என்னுடைய அமைச்சம் உள்துறை அமைச்சம் வந்து உட்காந்து இதுக்கு ஒரு சுமூகமாக எப்படி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண முடியும், எவ்வளோ சீக்கிரத்தில் நமக்கு வந்து வெளிநாட்டு தொழிலாளிகள் வந்து இந்த நாட்டுக்கு கொண்டு வர முடியும். ஆனால் அதே வேளையில் வந்து நம்ம அதிகமான தொழிலாளிகள் நம்ம கொண்டு வர முடியாது. ஏன்னா அதிகமான தொழிலாளிகள் நம்ம நாட்டுக்கு நம்ம கொண்டு வந்தோம்னாக்கா, தேவைக்கு அதிகமாக நம்ம கொண்டு வந்தோம்னாக்கா அது உள்நாட்டு தொழிலாளிகளுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக தேவைக்கு மட்டும் உள்ள தொழிலாளிகளை வந்து நாங்கள் எப்படி கொண்டு வர்றது அப்படின்ற திட்டங்களை நாங்கள் வகுத்து அதுக்கு தகுந்த நடவடிக்கையை வந்து எடுக்கணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். தேசிய டிபெட் மன்ற செயலவை இனி மனிதவள அமைச்சின் கீழ் முழுமையாக இயங்கும் என்றார் அவர். அதில் வழங்கப்படும் தொழில்நுட்ப கல்வி சம்பந்தமாக பாடத்திட்டங்களும் வழிகாட்டுதல்களும் மறு ஆய்வு செய்யப்படும். கால மாற்றத்திற்கு ஏற்ப தொழில்நுட்ப கல்வி இருப்பதை உறுதி செய்யும் நோக்கத்தை அந்நடவடிக்கை கொண்டிருக்கிறது. நாட்டில் வந்து தொழிற்கல்வி எந்த அளவுக்கு முக்கியமாக இருக்குது, அதை வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுத்து இன்னும் இந்த துறையில் வந்து எப்படி நம்ம வலுப்படுத்த முடியும், எப்படி பலப்படுத்த முடியுமோ அதை வந்து எல்லா நடவடிக்கையும் நம்ம எடுக்கணும். பல ஆய்வுகள் நம்ம செய்யணும். எந்த தொழிற்கல்விக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறது, எதுக்கு வந்து வெளியே டிமாண்ட் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரியான ஒர்க்கர்ஸ் வந்து நம்ம உருவாக்கி கொடுக்கணும். அதுதான் முக்கியம். நம்ம வந்து தேவையில்லாத சில பயிற்சிகளை நம்ம கொடுத்து அவங்க வந்து வெளியே போய் அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்காம இருந்தாலும் அதுக்கு பிரச்சனை. ஸோ அதனால் பல ஆய்வுகள் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. இந்தியர் உள்ளிட்ட மலேசியர்கள் அனைவரின் நலனில் ஒருமைப்பாட்டு அரசாங்கம் அக்கறை கொண்டிருக்கிறது. தாம் மட்டுமல்ல, நடப்பு அரசாங்கத்தில் இடம்பெற்றிருக்கும் அமைச்சர்களும் துணை அமைச்சர்களும் அந்த கடப்பாட்டை கொண்டிருப்பதை சிவகுமார் சுட்டிக்காட்டினார். நமக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படுது. பல பேர் என்ன எதிர்பார்க்குறாங்கனாக்கா, இன்றைக்கி நம்ம அரசாங்கம் ஆனோம்னாக்கா இன்றைக்கே வந்து அந்த மாற்றங்களை நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னாக்கா அதுக்கு நிச்சயமாக பல வேலைகள் நம்ம செய்ய வேண்டியது இருக்கும். அதனால் கொஞ்சம் கால அவகாசம் நிச்சயமாக நமக்கு தேவைப்படும். ஆனால் இந்திய சமுதாயத்துக்கு என்னை பொறுத்தவரையில் நிச்சயமாக நம்மளால் முடிஞ்ச காரியங்களை, எந்தெந்த விஷயங்களை வந்து நம்ம சமுதாயத்தோட முன்னேற்றத்துக்காக செய்ய முடியுமோ அதெல்லாம் நிச்சயமாக நம்ம செய்வோம். எல்லா நடவடிக்கையும் நம்ம எடுப்போம். நான் மட்டும் ஒரு அமைச்சராக இருந்து நான் சொல்லலை, என் கூட எனக்கு பக்கபலமாக இன்றைக்கி நிறைய சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இருக்கிறாங்க, துணை அமைச்சர்கள் இருக்காங்க. எல்லாருமே வந்து ஒற்றுமையாக இருந்து நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த அளவுக்கு இந்திய சமுதாயத்துக்கு நன்மை செய்ய முடியுமோ அதெல்லாம் நான் செய்வோன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அங்காசாபுரியில் ஆர்டிஎம் செய்தியாளரிடம் பேசிய சிவகுமார் இவ்விவரங்களை வெளியிட்டார். நாட்டின் முக்கிய துறைகளுள் ஒன்று ஆழ்வளம். பொருளாதாரத்தை ஊக்குவிக்கும் தொழில்துறையை உந்தச் செய்வது மனித வளம். ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தில் மனிதவள அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் வி சிவகுமார். புதிய இலக்கு, புதிய திட்டங்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இவ்வார வசந்தம் நிகழ்ச்சியில். சனிக்கிழமை பிற்பகல் 3:05 மணிக்கு RTM TV 2 பெரிதா அலைவரிசையிலும் ஒளியேறுகிறது வசந்தம். காணத் தவறாதே.
அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜான் எஃப் கென்னடியின் கொலை தொடர்பான புதிய ரகசிய கோப்புகள் நேற்று வெளியிடப்பட்டன. எனினும் தேசிய பாதுகாப்பு கருதி ஆயிரக்கணக்கான ஆவணங்களை வெள்ளை மாளிகை மீட்டுக் கொண்டது. 1963 நவம்பர் 46 வயது கென்னடியை கடற்படையின் குறித்தப்பாமல் சுடும் முன்னாள் வீரர் லீ ஹார்வே ஆஸ்வால்ட் சுட்டுக் கொன்றதாகவும் மற்ற தரப்புகளின் உதவியின்றி ஆஸ்வால்டே அந்த கொடூரத்தை புரிந்ததாகவும் வாரன் விசாரணை ஆணையம் இறுதி முடிவை வெளியிட்டது. எனினும் டாலாஸ் டெக்சஸில் நடந்த கென்னடி கொலையின் பின்புலத்தில் கொடூர சதி திட்டம் இருப்பதாகவும் ஆருடங்கள் வலுத்தன. எரியும் நெருப்பில் எண்ணெய் சேர்த்தாற்போல் வாரன் விசாரணை ஆணையத்தின் முடிவுகளுக்கு பின்னால் பல்வேறு மர்மங்கள் மறைந்திருப்பதாக இதுகாரும் கூறப்பட்டு வருகிறது. ஜான் எஃப் கென்னடியின் கொலை தொடர்பில் இதுவரை 13,173 ஆவணங்கள் பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. அதில் சில ஆவணங்கள் நேற்று வெளியிடப்பட்டன. அதில் ஆஸ்வால்டின் அனைத்துலக பயணங்கள் பற்றியும் கென்னடியை கொல்ல சில வருடம் மாதம் வாரங்களுக்கு முன்னர் அவர் தொடர்பு கொண்டோர் பற்றிய தரவுகளும் வெளியிடப்பட்டன. இந்நிலையில் தேசிய பாதுகாப்பையும் அயல்நாட்டு உறவையும் கருதி சில ஆவணங்கள் பொதுவில் வெளியிடப்படாது என அதிபர் ஜோ பைடன் குறிப்பிட்டார். பெருவில் முன்னாள் அதிபர் பெட்ரோ கஸ்டியோவுக்கு ஆதரவாக வீதிகளில் ஆர்ப்பாட்டம் வலுத்து வருகின்றது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் போலீசாருடன் கைகலப்பில் ஈடுபட்டதைத் தொடர்ந்து அவர்களை நோக்கி கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டன. சிறையில் அடைப்பட்டிருக்கும் கஸ்டியோவின் விடுதலைக்காகவும் பெருவின் புதிய அதிபராக பதவியேற்றிருக்கும் முன்னாள் துணை அதிபர் டீனோ புலுவார்த்தே பதவி விலக கோரியும் அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அத்துடன் நாடாளுமன்றத்தை கலைத்து புதிய தேர்தலுக்கு வழிவிடவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெட்ரோ கஸ்டியோ அதிபர் பதவியிலிருந்து கடந்த வாரம் நீக்கப்பட்ட பின்னர் கைது செய்யப்பட்டார். அதனைத் தொடர்ந்து டீனோ புலுவார்த்தே புதிய அதிபராக பதவியேற்றார். போராட்டங்கள் வலுத்து வரும் நிலையில் அதனை கட்டுப்படுத்த அவசரகால நிலையை அறிவித்தது பெரு அரசாங்கம். 15 வயதினர் 10 பேர் போலீசார் உடனான மோதலில் இறந்திருப்பதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். அவர்கள் அனைவரும் துப்பாக்கிச் சூட்டில் உயிர் இழந்ததாக மனித உரிமை அமைப்புகள் கூறியுள்ள நிலையில் எதிர்ப்பாளர்கள் நெடுஞ்சாலைகளையும் விமான நிலையங்களையும் முற்றுகையிட்டதோடு பல கட்டடங்களுக்கும் தீ வைத்தனர். பிரிட்டனில் ரயில் சேவை 2ஆம் நாளாக நிலைக்குத்தியது. தலை விரித்தாடும் பண வீக்கத்தையும் நிதி நெருக்கடிகளையும் கட்டுப்படுத்த கோரி ஏறத்தாழ 40,000 ரயில் சேவை ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பிரிட்டனில் பொருளாதார நெருக்கடி மேலோங்கும் நிலையில் 14 ரயில் நிறுவனங்களைச் சேர்ந்த ஏறத்தாழ 40,000 ஊழியர்கள் தங்கள் ஊதியத்தை உயர்த்தி தரும்படி ஆர்ப்பரித்தனர். அதன் எதிரொலியாக அந்நாட்டின் 80 விழுக்காட்டு ரயில் சேவை முடங்கியது. அதனால் லண்டனில் உள்ள வாட்டர்லூ போன்ற முதன்மை தொடர்வண்டி நிலையங்கள் வெறிச்சோடி காணப்பட்டன. வேலைக்கு செல்ல மக்கள் வேறு வகையான போக்குவரத்து சேவைகளை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. பெரும்பாலான பிரிட்டனியர்கள் பேருந்துகளையும் வாகனங்களையும் பயன்படுத்துவதால் சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் அடைந்துள்ளது. தற்போது பிரிட்டனின் பணவீக்கம் 10.7 விழுக்காடாக உள்ளது. உணவு மற்றும் எரிபொருள் விலை பன்மடங்கு அதிகரித்துள்ளன. மக்களின் ஊதியமும் உயராது தேக்கம் கண்டுள்ளது. இந்நிலையில் அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவினத்தை சமாளிக்க கன்சர்வேட்டிவ் அரசு உகந்த நடவடிக்கை எடுக்கும்படி பொதுச் சேவை ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கிறிஸ்துமஸையொட்டி கொண்டாட்டத்தில் திளைத்திருக்கிறது கொலம்பிய குடியரசு. தலைநகர் புகோட்டாவை சுற்றி வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட ரயில் வண்டி ஒன்று உலா வருவதை காண முடிந்தது. நீராவியை கொண்டு இயங்கும் அந்த ரயில் ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் தினத்தையொட்டி இயக்கப்படுகிறது. டிசம்பர் முழுக்க இயக்கப்படும் அந்த வண்டி சால் கேத்தட்ரல் ஆஃப் ஜிபாக்கியா நிலத்தடி தேவாலயம் நோக்கி புறப்படும். சுற்றுலா பயணிகளை கவரும் நோக்கில் அந்த ரயிலின் பெட்டிகள் தோறும் வண்ண விளக்குகளும் அலங்காரங்களும் இடம்பெற்றிருக்கின்றன. ஒருபுறம் பல்வேறு இசைக்கருவிகளை கொண்டு கலைஞர்கள் பாட, மறுபுறம் மான், முயல் என பல ரூபங்களில் வேடமணிந்த கலைஞர்களும் சாண்டா கிளாஸ்களும் பயணிகளை உற்சாகப்படுத்துகின்றனர். ஒளிஜாலம் காட்டியபடியே உலாவரும் புகைவண்டியில் செல்ல யாருக்குத்தான் ஆசை வராது? அதனால் சிறார் தொடங்கி பெரியோர் வரை அந்த ரயிலில் பயணிக்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். குரலும் விளக்கமும்
குறள் 1160. அரிதாற்றி அல்லல் நோய் நீக்கி பிரிவாற்றி பின் இருந்து வாழ்வார் பலர். பொருள் தேடி துணைவன் பிரிந்தால் அவன் பிரிவை தாங்கிக் கொண்டு அரிய செயலாற்றி வாழும் பெண்ணின் தியாகத்தை போற்றுகிறது அந்த குறட்பா. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.